கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் போயிட்டு ஒரு பாட்டிமா வந்து இந்த தட்டில் வச்சுருந்தாங்க. இந்த ஒரு 9 லெமன் பார்த்துட்டிங்கன்னா 20 ருபீஸு, இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா 20 ருபீஸு. நான் கோயம்புத்தூர் டவுன் ஹால் போகும்போது எல்லாமே இந்த ரெண்டும் மறக்காமல் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பூண்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா கிலோ 220, இது 3/4 கிலோ இருந்துச்சு 170 ரூபாய்க்கு இதை வாங்கினேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ குட்டி பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்களே, அது பேபி பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க எக்ஸாக்ட் நேமு. அப்புறம் இது எல்லாமே இஞ்சி வந்து 55 ரூபா கிலோ, இது நான் கம்மியான வாங்கிட்டு இருந்தேன். முள்ளங்கி பார்த்திங்கன்னா கிலோவே 9 ரூபாய்ன்னு போட்டுருந்துச்சு. இந்த வெஜிடபிள்ஸ் எங்கே பார்த்திங்கன்னா போத்தீஸில் கீழே சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே நான் வாங்கினது. இவ்வளோ பெரிய இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா 19 ரூபா கிலோ. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுங்களா, வாங்கிட்டு வந்துட்டேன் நான். இது பார்த்திங்கன்னா போத்தீஸில் அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு 10th 11th 12th இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஸோ அதனால் நான் போயிருந்தேன் வாங்குறதுக்கு. நான் வாங்கினது போத்தீஸில் பார்த்திங்கன்னா எல்லாம் 50% டிஸ்கவுண்ட். இது இப்பி நூடுல்ஸ், இதுவும் எம்ஆர்பிலேருந்து பாதி ரேட்டு. இந்த பிஸ்கெட் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் எவ்வளோ பெரிய பேக் பாருங்கள், 50% இது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எம்டிஆர் இது கோரியாண்டர் பவுடரும் 50%. இந்த அப்பளம் 50%. இந்த ஆயில் வந்து 130 ருபீஸ், சன்ஃப்ளவர் ஆயில் தான். அப்புறம் பார்த்துட்டிங்க இந்த ரவா, வெள்ளை ரவைன்னு சொல்லுவோம்ல, இதுவும் 50% டிஸ்கவுண்ட்டு. இது உளுந்து, இந்த எம்ஆர்பி பார்த்திங்கன்னா பாரிஸ் கம்பெனியோடது. எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 210, இந்த டிஸ்கவுண்ட்ஸில் வந்து 140 ருபீஸு. ஆக்சுவலி ஹோல்சேல் ரேட்லேயும் 140 தான் உளுந்து. அதனால் நான் இங்கேயே போத்தீஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், நெக்ஸ்ட்டு டவுன் ஹாலில் போய் தனித்தனியாக வாங்கினது பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே டவுன் ஹாலில் வாங்கினது. ஹோல்சேல் கடையில் உள்ளே போயிட்டிங்கன்னா டவுன் ஹாலுக்குள்ளே நிறைய மளிகை கடை மாதிரி குட்டி குட்டியாக நிறைய கடை இருக்கும். அங்கே எல்லாம் போயிட்டு சோப் வேரியண்ட்டு, ஷாம்பு, இதெல்லாமே நான் ஃபுட் ஐட்டம், இங்கே ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே தனியாக வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் இப்போ தான் ரீசெண்டாக போய் வாங்கினேன், அதனால் கம்மியாக வாங்கினா போதும். அப்புறம் நல்லெண்ணெய் தீர்ந்துச்சு, இது வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நல்லெண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அது ஒரு 1/4 லிட்ரு. தேங்காய் எண்ணெய் எனக்கு ஒரு 1/2 லிட்ரு. டவுன் ஹாலில் பார்த்திங்கன்னா இது 1/2 லிட்ரு வந்து 140, இது வந்து ஒரு 1/4 லிட்ரு வந்து 80 ருபீஸ் கொடுத்தாங்க. இதில் நான் ஃபுட்டில் மெயினாக கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு மாதிரி என்ன நான் கேட்டிருந்தேன், அது சாப்பிட்லான்னு சொன்னாங்க. அதை செக்கில் ஆட்டுற எண்ணெய்ன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹாலில் ஃபேமஸான ஷாப்பு சிம்கோன்னு சொல்லிட்டு, அந்த ஷாப்பில் எனக்கு என் பொண்ணுங்களுக்கு தேவையானது, அவங்க அப்பாவுக்கு தேவையான இன்னர்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன். இது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதில் எம்ஆர்பியும் நல்லா கம்மியாக இருக்கும், ப்ரைஸும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சிம்கோவில் வாங்கின எனக்கு பில்லு, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா போத்தீஸில் வாங்கின பில்லு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடையில் வாங்கின அந்த பில்லு, இது எல்லாமே. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் எப்போவுமே லிஸ்ட் எழுதிட்டு போயிடுவேங்க, என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும்தான் பர்டிகுலர் வீட்லேயே என்னென்ன தீரப்போகுது, என்னென்ன வேணும் அந்த மாதிரி பார்த்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டு பிளான் பண்ணி தான் வாங்குவேன். சப்போஸ் எக்ஸஸ் அங்கே பார்த்தது ஏதாவது வேணும்னா, இப்போ ஆஃபரும் எனக்கு நோட்டீஸ் வந்தாலும் அந்த ஆஃபரில் உள்ள ப்ராடக்ட்டில் எது வேணுமோ அதை மட்டும் தான் வாங்கினேன். இதில் எழுதி இருக்கிறது மட்டும்தான் நாங்கள் வாங்கியிருக்கேன். 1 2 அங்கேயே ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்டர்டேலேருந்து போகிறதுனால ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீ பிளானாக போனீங்கன்னா உங்கள் மணி சேவ் ஆகும். வேணுங்கிறது மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் என்ன தெரியுங்களா, பேக் மறக்காமல் கொண்டு போங்க. நான் பாருங்கள் 3 பேக் கொண்டு போயிருந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு பேகு கொண்டு போகிறதுனால எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டு. ஆனால் நான் அன்னூருங்கிறதுனால டவுன் ஹால்லேருந்து காந்திபுரம், காந்திபுரத்துலேருந்து அன்னூர்லேருந்து மறுபடியும் என்னோடய ஹோம் டவுனுக்கு நான் வரதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம தாண்டி வந்தால் தான் நம்ம வீட்டுக்கு நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்ம ஓனாக போய் அந்த டைரெக்டாக அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ண முடியுங்கும்போது ஒரு நல்ல பொருளை தேடி பார்த்து வாங்கியிருக்கோங்கும்போது ஒரு நல்ல திருப்தியாக இருக்கும். தேங்க்யூ. நீங்களும் இப்படி வாங்கி பயன்பெறுங்கள். லைனாக காமிக்கிறேன் பாருங்கள், 1 by 1 என்னோடய உழைப்பு பாருங்கள். இந்த தக்காளி சொல்ல மறந்துட்டேன், கிலோவே 19 ரூபா தான். போத்தீஸில் தான் இதையும் வாங்கினேன்.